நம்ம திருச்செங்கோட்டில் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குங்க சார். ஏன்னா சுற்றியும் 4 வேஸ் வந்தாலும் திருச்செங்கோட்டுக்குள்ளார பார்த்திங்கன்னா 2 வேஸ் இருக்கிறனால ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்குது. முக்கியமான இந்த ஜங்ஷன் ஈரோடு வேலூர் ரோடு கார்னர் பார்த்திங்கன்னா ஜங்ஷன் ரொம்ப நெருடலாக இருக்குது. அதை கிளியர் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருந்தால் பண்ணித்தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். நமக்கு இருக்கிற பாட்டில் நெக் என்னென்னா, தேர் ஓடுறதுனால நம்ம இதை பாலமாக டிஸ்டர்ப் பண்ண முடியலை. ஆனால் இந்த சங்ககிரி ரோடு ஜங்ஷன்லேருந்து நாமக்கல் ரோடு வரைக்கும் அதை நான் ஆல்ரெடி சட்டமன்றத்தில் 2 முறை பேசியிருக்கேன். அதுக்கான டிபிஆர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பாலம் அதில் போடலாம், அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இங்கே பாலம் போட முடியாது, இங்கே பாலம் பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த பகுதியில் இருக்க டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒன்று இப்போ இந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் பில்டிங் கட்டிகிட்ருப்பாங்க, நீங்கள் டின் ஷீட் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. முன்னாடி 30 அடி விட்டுருக்கோம், அது நம்ம பிளான் தான். பில்டிங் தள்ளி கட்டிகிட்ருக்கோம். தள்ளி கட்டிட்டு இப்போ நீங்கள் 5 அடி பில்டிங்க்கு முன்னாடி விட்டாலும் 25 அடி அந்த இடத்துல ரோடாக போகுது. ஸோ இன்னொரு 25 அடி அந்த ஃபுல் நீளத்துக்கு வந்துடும். அப்படி 25 அடி வர்றப்ப நமக்கு யூடர்ன் பண்ணுறதுக்கோ இது மாதிரிலாம் அந்த இடத்துல பிரச்சனையே இருக்காது. அது வேறு வழியே இல்லை. நம்ம வேறு பில்டிங் எதையும் எடுக்க முடியாது, என்க்ரோச்மெண்ட் எடுக்க அப்படின்லாம் இல்லை, அகலப்படுத்த முடியாது. டவுனுக்குள்ளே அகலப்படுத்துறது ரொம்ப சிரமம். அதனால் அதில் ஒரு 30 அடி தள்ளி தான் இப்போ பில்டிங் கட்டுறோம். அதில் ஒரு 25 அடி நமக்கு கிடைக்கும். ஒன்று. இன்னொன்று, நம்ம ஒரு ஒன்வே பிளான் பண்ணுறோம். ஒன்வே பிளான் பண்ணி இந்த அண்ணா சிலையிலேருந்து ஓங்காளியம்மன் கோயில் வரைக்கும் இதை ஒன்வே பிளான் பண்ணி 2 பக்கம் பார்க்கிங்கை போட்டு ஒன்வே பிளான் பண்ணிட்டோன்னா ஒரு ட்ரையலுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஓங்காளியம்மன் கோயில் ஃபங்க்ஷன் நடந்தப்ப ட்ரையலுக்கு விட்டுருப்பாங்க. ஆனால் போலீஸ் ஒழுங்காக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, பிரச்சனை தான். ஆனால் இதெல்லாம் அகலப்படுத்திட்டு அதை நம்ம பண்ணோம்னா நம்ம நினைக்கிறதுல ஒரு 50% பிரச்சனை அதில் தீர்ந்துடும். அதே போல் ஒரு மல்டி லெவல் பார்க்கிங் நான் யோசிச்சுட்ருக்கேன். வேண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும். தலை நிமிர்ந்த திருச்செங்கோடு தொடர் வளர்ச்சிக்கு ER ஈஸ்வரன் வேண்டும். மீண்டும் வாக்களிப்போம் உதயசூரியன்.